அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. அது என்னவென்றால், நம் வீட்டில் இருக்க பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்காமல் அடங்காமல் இருக்கும் பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு அடங்கி நல்ல பிள்ளைகளாக இருக்க நாம் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமானது என்ன என்று பார்ப்போம் வாங்க. நாம் என்னதான் பண வசதியாகவும் நல்ல பதிவில் இருந்தாலும் நம் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் மட்டுமே பெற்றோர்களுக்கு சந்தோஷம். நம் உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாராக இருந்தாலும் நம் பிள்ளைகளை பார்த்து நாம் பெருமைப்படும்படி பேசினால்தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும், அனைத்து விதமான வசதிகள் இருந்தாலும் நம் பிள்ளைகளை வைத்துத்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி நம் பிள்ளைகள் நம் பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளாக வளர நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு தாம்பலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து 2 அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு மலர்கள் வைத்து அந்த 2 அகல் விளக்கின் நடுவே ஒரு கத்தாழை துண்டை கழுவி எடுத்து விளக்கின் நடுவே வைத்து விளக்கு ஏற்றுங்கள். வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு விருப்பமான ஒரு நாளில் காலையில் ஏற்றுங்கள். திங்கள் என்றால் திங்கட்கிழமை அன்று மட்டும் ஏற்ற வேண்டும். இப்படி 11 வாரம் திங்கட்கிழமையில் ஏற்றுங்கள். நம் குலதெய்வமும் நம் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டி நம் பிள்ளைகள் பெயரை எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகள் பெயரையும் சொல்லவும். என் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், பெற்றோர்கள் பேச்சையும் ஆசிரியர்கள் பேச்சையும் மற்றவர்கள் பேச்சையும் கேட்டு நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் விளக்கேற்றி வேண்டிக் கொள்வதால் அடம் பிடிக்கும் பிள்ளைகள் கூட நம் சொல் பேச்சை கேட்டு நடப்பார்கள், நல்ல வழி படிப்பார்கள், நல்ல பெயர் எடுப்பார்கள், நல்ல வழி பாதையில் செல்வார்கள், தீய பழக்கத்தில் இருந்து நம் கட்டுப்பாட்டுக்குள் வருவார்கள். இந்த முறை பின்பற்றி பாருங்கள். 11 வாரத்திற்குள்ளேயே உங்கள் பிள்ளைகளிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இனிமேல் என்றுமே அவர்கள் ஏறுமுகம்தான். நம்பிக்கையுடன் செய்யுங்கள், பலன் நிச்சயம். நன்றி.